ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பக் கேமில் இந்த கச்சமுச்சா மேப் தான் ப்ளே பண்ண போகிறோம். எங்கே அந்த தமிழன் வினிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வெளியே நின்றுருக்கான். இருங்க, மண்டேலே அடித்து கூப்பிட்டாரடா, இங்கே வாடா சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கன்னு கேட்டுட்ருக்காங்களா. ஐயோ, அதாவது இந்த அவர் ரஞ்சித் S24 சொல்லியிருப்பார், நம்ம இந்த பக்கு கேமில் கச்சமுச்சா தான் ப்ளே பண்ண போகிறோம். கச்சமுச்சா மேப் பேருங்க மேப் பேரை சொல்லும் போதே அவனா பின்னாடி டேமேஜ் கொடுக்குறான். இன்னைக்கு நீ சமாதிடி. எங்கே இருக்கான்? ஐயோ, ஓடுங்க. இப்போ கீழே குதிச்சானா சேர்த்துடுவான். அந்த அளவு பவராக இருக்கேனா. என்ன யாரையும் காணும். ஹெச்பி ஃபுல்லாகிடுச்சு. இப்போதைக்கு இப்போ வரமாட்டோம் போல. ஐயோ சாவிடா. எப்படி ஐயோ என்ன கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஹேக்கர் வந்துட்டான். எங்கே அந்த ஹேக்கரு கீழே தான் இருக்கான். எங்கே அந்த ஹேக்கரு? எங்கடா இருக்க ஹேக்கரே? டே ஜோக்கர் வெளியே வாடா. எங்கே அந்த இருக்க அந்த ஜோக்கர் இஸ் கீழே தண்ணியில். ஏங்க இந்த ஒரு ஜோக்கர் வரான். டபக்கு போடுத்த காலி. இப்போ நம்ம ஃபேமஸ் ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. இதை முடிச்சிட்டோன்னா நமக்கு M4AM கிடைக்கும். ஓகே. ஐயோ டேய், யாராக இருந்தாலும் லாங்கில் வாங்கடா. லாங்கில் உட்பேக்கரை வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் ஒருத்தர் ஷார்ட்டுக்கு வருவான். அது இங்கே வராது, கடைசியில் வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஐயோ எவன்டா அவன்? ஆமாம், இது 1 சீசன் கிடையாது. ஐயா ஏங்க இது முடிச்சிட்டோம். M4AM தான் நான் கையில் வச்சுருந்தேன். எதுக்கு மறுபடியும் ஃபேமஸை கொடுத்தானுங்க? எங்க நான் வீடியோ பேசும்போது தாங்க கவனிக்கிறேன். M4AM தான் என் கையில் கொடுக்கணும். ஃபேமஸை கொடுத்தானுங்க. என்னடா இது? டேய் ஏன்பிளே இப்படி பண்ணுதியா? எங்க அந்த ஒருத்தன் ஸ்டேஜ் போட்டு ஆடின்னு கிடக்குறான். என்னடா அங்கே போது பாருங்க பைத்தியம். இன்னைக்கு அது கதையை முடிச்சு விட்டுலாம். என்ன இன்னும் காணும்? தம்பி எங்கே இருக்கீங்க? எங்க இவன் ஆஃப்லைன் மாதிரி நிற்கட்டும், நம்ம அடிச்சிடலாம். ஐயோ தப்பிச்சிட்டானே. டேய் என்னடா வாடா. ஐயோ நம்ம முடிச்சு விட்டேங்க போங்க. ஏன்டா நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் ரெடி பண்ணிட்டு தெரியாது, நானே சொல்லிட்டேன். அடுத்தது ஐயா இப்போ நான் எப்போ M4AM எடுக்கிறது? ஒரு தாட்டி எடுத்துனேன். இவன் தான் நம்மளோட போனி. இவனை வச்சு தான் M4AM எடுக்க போகிறோம். உண்மையிலே இவனை வச்சு தான் எடுப்பியான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இதோ இவனை வச்சு தான் எடுக்க போகிறேன். சாவடி போட் M4AMடா. எவனா இருந்தாலும் வாங்கடா. ஆனால் லாங்கில் வாங்கடா. லாங்கில் வந்தீங்கன்னா செத்திங்க. அந்த ஒரு பயபுள்ள இருக்குது. அது பக்கத்தில் வந்துச்சுன்னா பேக் அடிச்சிட்டான். ஆனால் நம்மகிட்ட டச்சு கேரக்டர் பவர் வேறு இல்லை. டேது ஏங்கில்ரா போடுத்த காலி. AK-47 எவன்டா? AK-47 மட்டும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் AK-47 கொடுத்தானுங்க. நல்ல வேலை. இது மட்டும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னது G36 கொடுத்துருவானுங்க. ஐயா நீங்கள் வீடியோ 3 நிமிஷமாக பார்க்குறீங்க, யாருமே லைக் பண்ணலை. லைக் பண்ணுங்க. எதுக்கடா ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா என்னென்னா லாங் ரேஞ்ச் கன்று வச்சுருக்கேன், வர்ற வழியே போட்டு தள்ளுவேன். பார்த்தீங்களா என் ஹெட்ஷாட்டை? சில பேர்லாம் என்னடா இந்த நூபுக்கு ஹெட்ஷாட் கூட அடிக்க தெரியாதான்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மாதிரியாக இருக்கும். இந்தா MP5 ஏன் இப்படி பண்ணுது? MP5 டாடி. யாருனாலும் என் பக்கத்தில் வாங்கடா. அந்த ஒருத்தர் இருக்கான். போடு P90. நீ எவனாலும் என்னை தொட முடியாதுடா. பக்காவாக சுடுண்டா P90 முடிச்சுட்டா தாம்சன் கிடைக்கும். டே இந்த கில் எனக்குடா. ஓகே நம்ம கில்லை அபேஸ் பண்ணியாச்சு. ஓகே அடுத்தது நம்ம தாம்சன் வச்சுருக்கோம். எவனாலும் பக்கத்தில் வாங்கடா. ஐயோ டே எவன்டா அவன்? டே வா. என்ன செத்துட்டேன்? நான் கூட அவன் தான் செத்தானோன்னு நினச்சேன். இதுக்கப்புறம் VSS கிடைக்கும். இந்தா ஏங்க அவனுக்கு பக்காவா அது வச்சாச்சு. அதுனா மறந்துட்டேன். ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு. என்ன கன்று இது? என்னடா கன்று இது? தெரில என்ன கன்று. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நிஜமாக இந்த கன் பேர் தெரியாது, நான் கமெண்ட்டுக்காக கேட்கல. இந்த மாதிரி ஒரு கன் இருக்கும், அது லான்ச்சர் கன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஃப்ரீ ஃபயரில் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு. இப்படிலாம் சுடுறது, கீழே வச்சு சுடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே கன் பெரியமா கன். ஐயா இந்த கன்னை ஒழுங்காகவே சுட மாட்டேங்குது காய்ஸ். இல்லைன்னா நான் பற்றி ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிடுவேன். இந்த கன்று இப்போ சரியில்லை.
ஐயோ டேய் நீ தான் இன்னும் ஃபுல்லாக உருவாகலேடா. மஞ்சளில் இருக்கும்போதே நான் அடிக்கிறான். டேய் நீ ஃபுல்லாக உருவானதுக்கப்புறம் தான்டா அடிக்கணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மஞ்சளில் இருக்கும்போதே நான் அவனை அடித்தேன்னா அவனுக்கு டேமேஜ் இறங்காது. அவன் அடித்தானா எனக்கு டேமேஜ் இறங்கும். அதனாலே சில பேர் வேணே சாகுறானுங்க. ஏன் பிள்ளை இப்படி பண்ணுது? எங்க 2 கில் எனக்கு தான். சரி 1 கில் தான் எடுத்தேன். எங்கே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சீன் வந்தாச்சு. இதோ இவன் தாங்க அவன். இவன் இல்லைங்க, இதோ அவன் தாங்க. வாட்டா வாட்டா என்கிட்ட உட்டாக்கர் இருக்குன்னு பார்த்துட்டான். ஐயோ ஆனால் முடிச்சிடுவேன். இந்தா எப்படி எங்க இப்போ டபுள் பேரல் இது முடிச்சிட்டா நமக்கு மேக் கிடைக்கும். ஒவ்வொரு கன் எடுத்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு தாட்டி செத்து போகிறேன். இப்படியே போனால் என்ன பண்ணுறது? லாஸ்ட்டில் பக்காவும் நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஒரு ஹெட்ஷாட். ஆனால் அவன்கிட்ட ஹெச்பி கம்மியாக இருந்துருச்சு. ஐயோ சாவு. ஏன்டா அவன் ஓசிக்கில் எடுத்தவன்? நான் ஓசிக்கில் மாஸ்டர்ரா. போடு ஸ்பாஸ் கன். இப்போ இங்கேருந்து ஒரு மேக்ஸினம் வந்து அடி வாங்குவான் பாருங்கள். டப்பு முக்காசி பேர் மேக்ஸினம். கேஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸ்னைப்பர்ஸ்க்கு வந்துட்டேன். எல்லாம் இன்னும் சின்ன கன்லேயே இருக்கானுங்க. சின்ன கன்னும்னா ஸ்னைப்பர்லாம் பெருசு. அவனுங்க என்னை பார்க்கலன்னா போதும், ஒரு புல்லட் கிராக், பல்லெல்லாம் உடஞ்சி உடம்பெல்லாம் பிழிஞ்சு எலும்பெல்லாம் நொறுங்கிடும். ஓகே போதும். என்ன மறுபடியும் ஸ்னைப்பரே கிடச்சிருக்கு? நல்ல கன்னே கிடைக்காதடா. டேய் இதெல்லாம் ஒரு கன்னடா. ஐயோ பைத்தியம், ஏன் பிள்ளை இப்படி பண்ணுதிய? டேய் மூளை கட்டவனுங்களா? எங்க இது முடிச்சுட்டா நமக்கு மினி யூசி கிடைக்கும். இப்படி வச்சு சும்மா எங்கே உடஞ்சிருச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பேலை கணக்கு பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். இதை விட வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விட பிடிக்கிறேன். ஓகே பாய். நீ லாஸ்ட்டில் என்னமோ நடக்கும்னு சொன்னேன், அது இதுதான்.